பாலு பண்ண காரியத்தினால இப்ப எழில் நான் வந்து அவனை உயிரோடவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாலுவை கொல்றதுக்காக போறாரு எழில். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எழில் முழுக்க முழுக்க வந்துட்டு கயல் சொன்னதுக்காக மட்டுமே அமைதியா போயிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில ரொம்பவுமே சீண்டவுமே அடிக்கவுமே அவனுங்க வந்து திரும்ப அடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா வந்து எழிலோட வாழ்க்கையோட விளையாடிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கயலை எப்போ கல்யாணம் பண்ணி சிவசங்கரியை விட்டு பிரிஞ்சு வந்ததுலேருந்து எழில் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழவே இல்லை. ரொம்பவே மோசமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ தான் வந்து லோனுக்கு கைக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ப்ராசஸுமே வந்து கிட்ட நெருங்கிட்டு வந்துடுச்சு. இன்னைக்கு போனால் லோன் கொடுத்துருவாங்க. அப்படி இருந்த சமயத்தில் இந்த பாலு முட்டாள்தனமாக ஒருத்தவங்களோட வாழ்க்கையோட விளாட்றது அப்படின்றது ரொம்பவே வந்து தப்பான விஷயம். இந்த பாலு அது கூட புரியாமல் எலியில் எல்லாருமே வந்து பிடிச்சி வச்சு இது தானடா இதில் தானே உனக்கு இருக்குது ஆப்பு, இதை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கெஞ்சிறாரு எழில். தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத பாலு, உன்னை கெஞ்சி கேட்குறேன், அதில் தான் என் வாழ்க்கையே இருக்குது, அதுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எழில் வந்து சொல்ல, சூப்பரே அப்போ இதில் தான் கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இப்போ அந்த இதை வந்து கொளுத்துவோமே எழில் கத்துறாரு கதறாரு, ப்ளீஸ்டா வேணாண்டா, நான் ஒரு நல்ல வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கேன்டா, விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி எவ்வளோ கெஞ்சுறாங்க. ஆனால் வந்து அவன் எதையுமே கேட்காம அவன் பாட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு கொளுத்தி போட்டு கிளம்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் சிவசங்கரி வீட்டில் பத்திரிக்கை வைக்க போகும்போது உன் தம்பிக்கு தங்கச்சிக்கு உன் அண்ணனுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி தந்தியே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி தந்தியா அப்படின்ற மாதிரி மாதிரியான கேள்வி கேட்டதுக்கு கயலால் பதிலே வந்து சொல்ல முடியல. ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வந்து எழிலும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கயலும் வந்து அப்படிதான் வந்து எழிலையும் வச்சுருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து எழில் எப்பேற்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தவர். ஆனால் இங்கே வந்து ரொம்பவே மோசமாக வந்து நடந்துக்கிட்டாங்க எல்லாருமே. ஆனால் இப்போ இப்படி நடந்ததுனால எழில் ரொம்ப வந்து மனசுடைஞ்சு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கத்தி எடுக்கிறாரு. நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன், அவனோட சாவு என் கையில் தான் கயல்னு சொல்லும்போது கயல் வந்து பொறுமையாக இருங்க எழில், பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என்ன பைத்தியமா, உனக்கு முட்டாள்தனமாக வந்து அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி கயல் வந்து கேட்குறாங்க. அப்போ தான் வந்து எழில் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப மோசமாக இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால எழில் வந்து கயல்கிட்டையுமே வந்து திட்டிடுறாரு. உன்னால தான் கயல் என் வாழ்க்கையே போயிடுச்சு, அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே வந்து நீ எதுவுமே வந்து டிசிஷன் சொல்லாத, நானே வந்து பார்த்துக்கிறேன், உன்னை நம்பினதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லோரும் சிறப்பாக பண்ணிட்டீங்க, அவனை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன், என்ன மாதிரி யாருமே வந்து பொறுமையாக இருந்திருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ மோசமான வந்து நிலமை வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு வாட்டியுமே ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போது இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்தி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. கயல் வந்து கத்துறாங்க. காமாட்சியும் வேணாம் மாப்பிள்ள, எதுவும் பண்ணிடாதீங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்களுக்கு புரியுதா புரியல, என் வாழ்க்கையே போயிடுச்சு, எப்போ நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தனோ அதுலேருந்து என் வாழ்க்கையே போயிடுச்சு, இப்போ தான் நான் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கும்போது இப்படி ஒரு ஆப்பு வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கல, நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி எழில் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே வந்து நான் தானே உனக்கு பிரச்சனை எழில், சரி நீ என்னை விட்டு போயிடு, நீ வந்து நான் வந்து உன் கூட இல்லை, நீ வந்து போயிடு என்னை விட்டுன்னு சொல்ல, எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேல்ல கையால், பிரச்சனை வந்தால் நான் உன்னை விட்டுட்டு போயிடணும் அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படிலாம் இல்லை, நீ பேசுகிறத பார்த்தா அப்படி தான் வந்து எல்லாமே வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து அங்கே எத்தனை கட்டுது 103 என்னல காமி, ஒரு வாட்டியுமே எழில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ மோசமாக ஆனதுனால நான் என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே நான் யாரையுமே வந்து சும்மா விட போகிறதா இல்லை, கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு முடிவு நான் கட்ட தான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அங்கே போனதுமே வந்து வெட்டுக்கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனதுமே நான் சும்மா விட போகிறது கிடையாது, இதுக்கு மேலேயுமே வந்து நான் அமைதியாக இருந்தேன்னா அது என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது, நான் என்ன பண்ணணுமோ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு
டேய் பாலு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா உனக்கு அடி வாங்கினது பத்தலையா, இன்னும் அடி வாங்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ரொம்ப தப்பு பண்ணுறடா, வேணாம், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது, மரியாதையாக வந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை என்னால் வந்து எங்கேயும் போக முடியாது, நான் வந்து இங்கே தான் இருப்பேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து கத்தியை தூக்கிட்டு வெட்ட ஓடுறாரு. ஓடுனதுமே வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து, இவன் என்ன மாப்பிள்ளை இப்படி வந்துட்டான், ஏதாவது பண்ணிட போகிறான், ரொம்பவே கோபத்தில், ஏதாவதுலாம் பண்ண முடியாதுடா, கொஞ்சம் நாளைக்கு நம்ம தலைமறைவாக தான் இருக்கணும், இப்படியே இருந்துட்டு இருந்தா கண்டிப்பாக வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்த சமயத்தில் தான் இப்போது ஒரு வாட்டியுமே கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட்டு வந்த சமயத்தில் இப்போ இவ்வளோ மோசமாக வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. இதனாலே வந்துட்டு எழில் வந்து, உன்னை கொன்னாதாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்கும், உன்னை கொன்னுட்டே நான் ஜெயிலுக்கு கூட போய் உட்காந்துக்கிறேன், ஆனால் வந்து உன்னை இப்படியே விட மாட்டேன், நீ தப்பு பண்ண நானும் தப்பு பண்ண, அதோட விட்டுருக்கணும், அது இல்லாமல் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி என் வாழ்க்கையை அழிச்சிட்டியடா பாவி, உன்னை என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து துரத்திட்டு ஓடுறாரு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு போலீஸ்காரர் வர்றாரு. வந்ததுமே வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சார் சார் இவனை கொல்ல வரான் சார், இவனை வந்து இவனை ஏதாவது பண்ணுங்க சார்ன்ற மாதிரி சொல்ல, என்ன தான் ஆச்சு, எதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒன்றுமே புரியாமல் வந்து தவிச்சு போயிட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சுத்தமாக வந்து புரியல. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து வித்தியாசங்கள் நிறையவே இருந்துகிட்ருக்கு. என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கண்டிப்பாக பிரச்சனைகள் வேறு மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்த சமயத்தில் எழில் வந்து இப்படி போய் வசமாக மாட்டுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எழில் வந்து அவ்வளோ டைம் வந்து சொன்னாங்க ஏதாவது வந்து பண்ணணும்னு, ஆனால் இப்போ இப்படி ஆயிடுச்சு, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எழில் இடத்துல நீங்கள் இருந்துகிட்டு இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா எழில் ரொம்ப வந்து அமைதியான கேரக்டர், கடைசியில் இப்படி அவருக்கு ஆகுன்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லைங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணு. பேய் பல்ல அழகிட்டு வா, நீ ஏன் சோகமாக இருக்கா, சரி பல்ல அழகு. சமைக்கலான்னு பார்த்தாலும் பானை இல்லை. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.